வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ என் Z2 டீசல் வேரியண்ட் பற்றி பார்க்க போகிறோங்க. இது என்னோடய ஓன் வெஹிக்கிள் தான். பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 74,500 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இந்த 2 இயர்ஸில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ. இது நிறைய பேர்த்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்குதுங்க. சரி வாங்க என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் சூஸ் பண்ணோம், இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு ரீசன் மெயின் சொல்லணுங்க. என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் கார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மோனோகாக்கு ஹூண்டாய் ஆக்சென்ட்டுங்கிற வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நிறைய சஸ்பென்ஷன் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுங்க. எல்லா ரோட்லேயும் அதை ஃப்ரீயாக ஓட்ட முடியல. ஸோ சரி அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் இது மெயினாக தார் ஃபஸ்ட்டு பார்த்தேங்க. அது கொஞ்சம் ஆஃப் ரோடு இந்த மாதிரி ரோடுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், லாங்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த டைமில் 2024 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா தார் ராக்ஸ் வரல. ஸோ அந்த 3 டோர் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு ரீசனாக நம்ம எடுத்துக்க வேண்டிட்டு அப்புறம் அதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா XUV 700 பார்த்தேன். XUV 700 நல்லா இருந்துச்சுங்க. வெஹிக்கிள் நல்லா இருந்துச்சு, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா அஜைலாக இருக்குது. என்னென்னா அதுவுமே வந்து மோனோகாக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆஃப் ரோடு இந்த மாதிரி அன்ரிலேட்டட் ரோடுக்கு செட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் மெக்கானிக்ஸ் இவங்களாம் சொன்னாங்க, கொஞ்சம் தெரிஞ்ச மெக்கானிக்ஸ்லாம். மகேந்திராலையுமே கொஞ்சம் டீப்பாக பேசினா அவங்க சொன்னாங்க, ஆஃப் ரோடு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துக்குது, கொஞ்சம் ரோடு சரியில்லை அப்படின்னா அது வேண்டாங்க, அதிகமாக பைபாஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா XUV 700 போயிருங்க அப்படின்னாங்க. அப்படி நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினேன், அதை யூஸ் பண்ணவங்ககிட்டையும் பேசினாங்க. XUV 700 வச்சுக்கிறவங்ககிட்டையும் அவங்களுமே கொஞ்சம் சஸ்பென்ஷன் இஷ்யூவில் வருதுன்னாங்க. உடனே வரல, கொஞ்சம் லேட்டாக வருதுன்னாங்க. ஸோ அதனால் போயிடலாம். ஸ்கார்பியோ என்னமே அப்புறம் பார்த்தேன், டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்தேங்க. கொஞ்சம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஷன் சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்பவுமே நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபார்ச்சுனர் ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. அதனால் சூஸ் பண்ணோம். அப்புறம் யூசேஜுங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதிகமாக யூசேஜ் ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா பர் மந்த் ஆவரேஜாக 4,000 to 5,000 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடிடும். அப்போது பெட்ரோலோட டீசல் தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்க, இந்த மாதிரி அதிகமாக கிலோமீட்டர் அதிகமாக ஓடுறதுக்கு. அதே மாதிரி கண்டினியூஸாக லாங்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் டு சென்னை, ஈரோடு டு சென்னை போகிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் டு மைசூர் போகிற மாதிரி இருக்கும். கர்நாடகா, நார்த் கர்நாடகா இந்த மாதிரிலாம் போகிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங், கண்டினியூஸ் லாங் வருதுங்க. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கிலோமீட்டர்லாம் கிளாக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் என்ஜின் ஹெவியாக போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனதுங்க இதுக்கு. இன்னொன்று மகேந்திரா முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த காருக்கு முன்னாடி TUV 300ல் ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கிறான். ஸோ அது கம்ஃபர்ட் இந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஒரு யூசேஜ் ஃபுல்லாகவே ஒரு 50% தான் ரோடில் இருக்குங்க, இன்னொரு 50% வந்து ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்டில் வந்து அது நல்லா டேக்கிள் பண்ணுச்சு. அந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே மேனேஜ் ஆகுது. நல்லா இந்த சஸ்பென்ஷன் நல்லாவே வாங்கிக்குது, பாடி கொண்டு வரதில்லை சீட்டுக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த லேடரன் சேசிஸ் போயிடலாம் அப்படின்ட்டுங்க. ஸோ தார் ராக்ஸ் வந்திருந்தா அதுக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ அது வராதனால ஸ்கார்பியோ எண்ணுக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன அப்படின்னா ஸ்கார்பியோ எண்ணு வந்து வீட்லேயும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குதுங்க. அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் லுக்கில் வருதுங்க. அது வந்து ஒரு ரொம்ப பாக்ஸியாக இருக்கும். இந்த தார் வந்து ரொம்ப பாக்ஸியான ஒரு இதாக வந்துச்சுங்க. இது வந்து அந்தளவுக்கு இல்லை. இந்த ஏரோடைனமிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஒரு ஸ்டேபிளாக போகிற அளவுக்கு. ஒரு பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 வரைக்கும் ஈஸியாக க்ரோஸ் பண்ணலாங்க. 120 to 130 இந்த மாதிரி போகலாம். அதுக்கு மேலே போனால் தான் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லா ஸ்டேபிளாக போகுது. ஸோ இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஸ்டேபிளாகவும் போகுது. இதெல்லாம் மைண்ட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணேன். இந்த வெஹிக்கிள் போனதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு. ஏன்னா வேல்யூ ஃபார் மணி.
ஏன்னா இது வந்து Z2 வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டுங்க. பேஸ் வேரியண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 லேக்ஸ் வந்துச்சு. 18 லேக்ஸுக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸோட சஸ்பென்ஷன் யூசேஜ் நம்ம வந்து உள்ள பெருசாக இந்த காஸ்மெட்டிக் திங்ஸை நம்ம பார்க்குறது இல்லைங்க. நம்ம யூசேஜ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதையெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான். சன்ரூஃபையோ இல்லை வந்து இந்த ஃபீச்சர்ஸு இந்த மாதிரி டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பெருசாக லைக் பண்ணுறது இல்லைங்க. எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்சன் அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குதுங்கிறது அதிகமாக பார்ப்போங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணிக்கு இந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டு. அந்த 18 லேக்ஸ் காஸ்ட்டுக்கு வந்து இது வந்து எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அந்த காஸ்ட் வந்து ஒர்த்தான காஸ்ட் அப்படின்னு காட்டுது. அதுக்காக 2.2 லிட்டரு எம்ஹாக் என்ஜின் இது பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜின் தான். ஆனால் ரிஃபைன்மெண்ட் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மூத்தான என்ஜினு. அதே மாதிரி பவர் அவுட்புட்டும் ரீசனபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 130 பிஹெச்பி பவரும் ஒரு 300 Nm டார்க்கும் வருது. பேஸ் வேரியண்ட்டுக்குனால கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் டியூன் பண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்காங்க. ஒரு வகையில் அது நல்லாவும் இருக்குதுங்க. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தேவையான பவர் டார்க் கிடச்சிடுது, அந்த அளவுக்கு மைலேஜ் நம்மளுக்கு கிடச்சிருது. பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹைவே ப்ளஸ் லோக்கல் எல்லா ரோடும் எடுக்கிறப்போ ஒரு 16, 17 ஆவரேஜாக கிடைக்குங்க. பைபாஸில் மட்டும் நம்ம தனியாக கிடைக்கிற போடுற பார்த்தீங்கன்னா ஒரு 19, 20 வரைக்கும் கிடைக்குதுங்க. ஒன்லி ஃபார் பைபாஸில். பைபாஸு இந்த மாதிரி ஆஃப் ரோடு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் இன்னும் உள்ளே போய் ஃபார்ம் விசிட்லாம் போவேன். இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் உள்ள ஆஃப் ரோடெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஹில்ஸு டவுனு பிளைன்ஸு எல்லாமே ஆவரேஜாக எடுத்தோம்னா 16, 17 ஆவரேஜுங்க ஓவரால் வெஹிக்கிள் ஆவரேஜ். அதே மாதிரி ஸ்பீடுமே வந்து அந்த 100, 110 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்பீடாக நான் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்சம் பைபாஸ் நல்லா ரோடு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 120 வரைக்கும், 120, 130 வரைக்கும் போவோம். நார்மலாக ஒரு 100 to 110 வரைக்கும் தான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஹில்ஸுக்கு வந்து ஸ்டேரிங் நல்லா பக்காவாக இருக்குது. இது வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கு. ஸோ நம்ம ஹில்ஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேபிலிட்டி நல்லா கிடைக்குதுங்க இதில். நம்மளுக்கு இதே எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்காக இருந்தால் ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. ஹில்ஸுக்கு நல்லாவே இருக்குது ஸ்டேரிங்கு. என்ன சிட்டிக்குள்ள ஓடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், மற்றபடிக்கு அந்த ஹில் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ லாங் போனாலும் இப்போ கண்டினியூஸாக ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் போகிறோம், 500 கிலோமீட்டர்ஸ் போகிறோம்னா அந்த உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுங்க. எவ்வளோ தூரம் போனாலும் நார்மலாக நம்ம வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டான ஒரு சஸ்பென்ஷனு. இதே சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் இன்னுமே நல்லா தெரியும். இப்போ ஒரு மோனோகாக் வெஹிக்கிளில் கொண்டு போய் நம்ம ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்கிற ரோட்டில் விட்றோம், அண்டர்லேட்டட் ரோட்டில் விட்றோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் தெரியாதுங்க. ஒரு 10, 15 கிலோமீட்டர் ஒரே மாதிரி அந்த ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி சேசிஸ் இருக்கிற வெஹிக்கிள்லையும் போகிறோம், இந்த மாதிரி ஸ்கார்பியோ இந்த மாதிரி வெஹிக்கிள்லையும் போகிறோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா வந்தவங்கிற மாதிரி ஆகி போயிருங்க. அடி மேலே அடி விழுகும், டம்மு 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 டம்னு அடிக்கும். அந்த அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ள பாடி வரைக்குமே நம்மளுக்கு தலைக்கு வரைக்குமே வரும். ஆனால் இதில் அந்தளவுக்கு தெரியாதுங்க. நம்ம அந்த மாதிரி ரோட்டில் போகிறப்போ சவுண்ட் மட்டும்தான் லைட்டாக கேட்கும், உள்ளுக்குள்ளே வந்து பாடிக்கு எதுவுமே கொண்டு வராது. மெயினாக அந்த பாடி ஆன் ஃப்ரேம் வந்து இது ஒன்று தான் மெயின் ரீசன்னு. இதனால தான் மெயினாக இந்த வெஹிக்கிளுக்கு போனது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ஓகே தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு பக்கமாக இருக்குதுங்க. நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே தட்டல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 18 இன்ச்சு அலைவில் கொடுத்துருக்காங்க. நம்ம அலைவில் கொடுக்கல, ஆக்சுவலாக வந்து ரிம்வீல் தான் வந்துருந்துச்சு. அலைவில் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம், கம்பெனி ஃபிட்டட் தான். ஆனால் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியலைங்க. அதனால் வந்து எதுவும் ஹைட் வித்தியாசமோ இல்லை நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி வித்தியாசமோ எதுவுமே வரல. ஏன்னா கம்பெனி ஃபிட்டடு அப்படிங்கிறதுனால அதே சேம் கம்பெனியில் அந்த ஸ்டாக் டயரே தான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி போட்டுச்சு. ஸோ ஒன்றும் வித்தியாசம் தெரியலைங்க. எங்கேயுமே அந்த கிரவுண்டில் வந்து டச் ஆகிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. வீல் பேஸ் நல்லா வீல் பேஸ், ஹெவியான வீல் பேஸ், நல்லா லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கம்ஃபர்டபுளான அந்த சஸ்பென்ஷனுக்கு இந்த வீல் பேஸ் நல்லா இருக்கிறதுனால அதுவுமே இதாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஸ்டேரிங், கார்னரிங்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் மாதிரி ஏரோ டைனமிக்ஸுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி காற்று அடித்து தள்ளுறது. இதுக்கு முன்னாடி பொலேரோ, டியூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்பீடாக போகிறப்போ ஒரு ஏர் நம்மளுக்கு ரொம்ப தடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் அப்படி தெரியலைங்க. ஒரு இனோவாவில் போகிறப்ப எப்படி இருக்குங்க, அந்த ஏர் தடுக்கிற மாதிரி தெரியாதுல்ல, அந்த ஒரு ஃபீல் இதில் வருது. அப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 2000
12-13 டைமில் ஸ்கார்பியோ ஓல்டு கிளாசிக் ஸ்கார்பியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த யூசேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் நிறைய அந்த பாடி ரோல் ஆகுறது, அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இஷ்யூ எதுவுமே இல்லை. அந்த ஸ்டெபிலிட்டியாக லாங்காக போனாலும் அந்த பாடி ரோல் ஆகாமல் பிரேக் அடித்தா ஒரு மாதிரி அலைஞ்சு சுற்றி நிற்கும். அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது நார்மலாக ஸ்டேபிளாக பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் அதான் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேர் தான் வந்து ஸ்கார்பியோன்னு வச்சுருக்காங்க. மற்றபடிக்கு எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேசிஸ்லேருந்து உங்களுக்குள்ள சஸ்பென்ஷன்லேருந்து பாடியிலிருந்து டோட்டலாக இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால இந்த சன் ரூஃப்லாம் இல்லைங்க. இதில் நம்ம பெருசாக சன் ரூஃப் லைக் பண்ணுறது இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு இதுதான். இதில் நிறைய ப்ளஸ் தான், ஃபுல்லாகவே ப்ளஸ் தான் இருக்குது. பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா மெயினு இந்த சர்வீஸ் சென்டரில் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு இது பண்ணுறது இல்லைங்க. வண்டி வந்து குவியுதுங்களா, இப்போ வண்டி நிறைய வந்துடுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸு அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. நார்மலாக சர்வீஸ் விட்றாங்க, எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இஷ்யூ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை பற்றி தான் வர்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் மாற்றிட்டோம். ஒரு 70,000 கிலோமீட்டரில் வந்து ஒரு செட் டயர் மாற்றிட்டோங்க. ஆனால் அந்த 70,000க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டயர் பிரச்சனை இல்லை. டயர் நல்லா தான் இருந்துச்சுங்க. இது நல்லா ஸ்டாக் டயரே நல்லா ஹெவியான டயராக கொடுத்துருக்காங்க. நல்லா சின்ன பட்டனாக இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரம் தேயில, நல்லா மைலேஜ் கொடுக்குற டயரு. டயரில் பிரச்சனை இல்லை. ஆனால் அலைன்மெண்ட் வந்து கம்பெனி ஸ்டாக்காக வரும்போது அந்த அலைன்மெண்ட்டை அவங்க சரியாக பண்ணல. அப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் எல்லாத்துலேயும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 90 கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஒரு ஹைவேல நார்மலான ரோட்டில் போகிறப்பே அந்த ஸ்டீரிங்கில் வந்து ஒரு வாபிள் ஆகிட்டே இருக்கும். ஹெவியாக வாபிள் ஆகும். 100, 120 எல்லாம் போயிட்டோம்னா ரொம்ப ஹெவியாக வாபிள் ஆகும். அப்போ சர்வீஸ் விடும்போது சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸில், செகண்ட் சர்வீஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேரிங் வாபிள் ஆகுதுங்க ஒரு 90 கிராஸ் பண்ணா அப்படின்னா. ஆமாங்க, இந்த வெஹிக்கிள் அப்படி தான், நீங்கள் 90 கிராஸ் பண்ணாமல் தான் ஓட்டணும் அப்படின்ட்டானுங்க. சரி, இவங்க சர்வீஸ் சென்டரில் இப்படி சொல்கிறாங்க, வெளியிலையாவது விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேற ஒரு வெளியில் ஒரு சர்வீஸ் சென்டரில் ஒரு அலைன்மெண்ட் பார்க்குற இடத்துல கொடுத்து அலைன்மெண்ட் செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு கார், ஏன்னா இதுக்கு முன்னாடி கார் ரெகுலராக அப்படி தான் ஒன்ஸ் பண்ணோன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா ஓடும். அப்புறம் அடுத்து 10,000 போய் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு நல்லா டயரும் ஒன் சைட்லாம் தேயாது, நல்லா பண்ணியிருப்பாப்பிளிங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு பண்ணுறாருன்னு தான் கொண்டு போய் கொடுத்தேன். அவரும் பார்த்துட்டு அவ்வளோதாங்கன்னு வீலை மட்டும் ரொட்டேட் பண்ணி போட்டார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வாபிளிங் நிற்கவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே ஓட்டிட்டேங்க. அந்த வாபிளிங் நிற்காமையே கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டியாச்சு. ஓட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து சரி டயர் மாற்றிடலான்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் டயர் கட்டில் போய் டயர் மாற்றுறப்போ அவங்க வந்து புதுசாக ஒரு அலைன்மெண்ட் பண்ணாங்க. டயர் சேஞ்ச் பண்ணி பேலன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு அலைன்மெண்ட் பண்ணாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வாபிளிங் ஆகுறது இல்லை. வண்டியுமே ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஒரு 140 வரைக்கும் போனாலுமே அந்த வாபிளிங் சுத்தமாகவே வரல. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர்லேயுமே இது சொல்லலை, நம்ம வெளியில் பார்த்த இடத்துலையும் சொல்லலைங்க. ஸோ இந்த டயர் மாற்றினப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இஷ்யூ சால்வ் ஆச்சு. அந்த ஸ்டீரிங் வைப்ரேஷன் ஆகிற அந்த வாபிள் ஆகுறது ஒரு பிரச்சனை. இது வந்து அவங்க முதல்ல சரி பண்ணியிருக்கலாம். மகேந்திராவில் வந்து அவங்க கேட்டப்போ வந்து இப்படி தான் போகுங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. நம்ம அப்புறம் என்ன சொல்கிறது, கோயம்புத்தூரில் ஒரு இருக்கிற 2 மகன் இதில் வந்து இதில் மெயினான இதில் தான் நான் கேட்டேன். அவங்க அப்படி தான் சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, அவங்க இது ரொம்ப நம்மளுக்கு அந்தளவுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் வந்து இந்த சீட்டு கம்ஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் வந்து நடுவில் உட்கார்றது வந்து யாருமே உட்கார முடியாதுன்னு வச்சுக்கோங்க. 2 சைடு நல்லா உட்காரலாம். அந்த செகண்ட் ரோ சீட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. தேர்ட் ரோ சொல்லவே தேவையில்லை, லெக் ரூமே இருக்காதுங்க. கொஞ்சம் கால் மடக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சீட் கம்ஃபர்ட் வந்து இதில் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை. இதே XUV 700ல அந்த சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 பேர் நல்லா போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம லாங் போகணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 2 பேர், நடு சீட்டில் 2 பேர் வச்சுக்கலாம். லாங் பேர்த்துக்கு வந்து நம்ம 4 பேர்த்துக்கு எவ்வளோ லாங் வேணும் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். ஆனால் சென்டரில் உட்கார்ற ஆளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ரோ வந்து கொஞ்சம் சின்ன சீட்டாக இருக்கிறனால லெக் ரூம் இருக்காது, குழந்தைங்கன்னா உட்காந்துக்கலாம். அப்புறம் அந்த சீட்டை வந்து ஃபோல்டிங் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் இந்த ஒரு சீட்டு மட்டும்தான் ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்குது. அந்த சைடு இருக்கிறது எதுவுமே ஃபோல்ட் பண்ண முடியறதில்ல, சீட் அட்ஜஸ்ட் பண்ண முடியறதில்ல.
இதெல்லாமே வந்து பண்ணலாம். இது ஒரு சாதாரண விஷயம் தாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பண்ற மாரி பண்ணியிருக்கலாம். ஆனா கம்பெனில வந்து அந்த மாரி சீட் அட்ஜஸ்ட்மென்ட் குடுக்கல. சப்போஸ் கொஞ்சம் அந்த நடுவுல இருக்கிற சீட்ட கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ற மாரி வச்சா, கொஞ்சம் தேர்ட் ரோல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லெக் ரூம் கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார மாரி இருக்கும். அந்த ஆப்ஷன்லாம் குடுக்கல. இதெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அது ஏன் பண்ணலன்னு தெரியலைங்க. ஸோ அந்த அந்த மாரி கஸ்டமர் அந்த மாரி வேணும் அப்படிங்கிறவங்க XUV 700 போய்க்கலாம்னு நெனச்சிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. அதுல வந்து தேர்ட் ரோ ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. ஸோ அப்புறம் ஓவராலா பார்க்குறப்போ ஓகே தாங்க. வெஹிக்கிள் வந்து 2 வருஷத்துல வந்து யூஸ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்குது, ஸ்டேபிளா இருக்குது, கம்ஃபர்ட்டா இருக்குது, மைலேஜும் ரீசனபிளா குடுக்குது. நம்மளுக்கு எவ்வளோ லாங் போனாலும் அந்த டயர்ட்னஸ் தெரியறதில்ல. இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் அந்த மிரர் கிடையாது. நம்ம கையில தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி இருக்குதுங்க. சைடு மிரரு. அப்புறம் ஏசி வென்ட்டு நார்மலா தான் இருக்குதுங்க. கொஞ்சம் ஆனா எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியா தான் போட்டுருக்காங்க பிளாஸ்டிக்லாம். ரைட் சைடு அந்த லைட்டுக்கான ஹெட்லைட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லெஃப்ட் சைடு வைப்பருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து இங்கே இருக்கிற அந்த சுவிட்ச் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது பார்த்துக்கலாம். அது தார்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பேசிக்கான ஒரு இதுதான் வச்சுக்கோங்க. அனலாக் ஸ்பீடோமீட்டர் தான். ஆனால் நல்லா இருக்கு. ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லா இருக்கு. ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோலுமே வந்து ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அது மட்டும்தான். ஹார்ன் இருக்குது. ஹார்ன் வந்து வண்டியிலே நல்லா லவுடாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ன்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்டாக் ஹார்ன் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்ச் டிஸ்பிளே தேர்ட் பார்ட்டி டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெஹிக்கிளில் வந்தது அது. ஓகே, அந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஒர்க் ஆகுது. ஆனால் ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ தான். நம்மளுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கிடையாது. நம்ம யூஎஸ்பி கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ அக்சஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீடியோ வராதுங்க. வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம தனியாக ஏபிகே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா அது பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு ஆடியோ கண்ட்ரோலு, ரேடியோ எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. கியர் லீவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கீர் விழுகுது. அது நார்மலாக இருக்கிற அந்த 6 ஸ்பீடு மேனுவல் கியர் தான். கிளச் நல்லா இருக்குது. இந்த சைடில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குதுங்களா, ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது, உள்ள பாக்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்டோட மூடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக் குவாலிட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். க்ளவ் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன க்ளவ் பாக்ஸு. நம்ம டாக்குமெண்ட் மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெஹிக்கிள் டாக்குமெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். வேறெல்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதுவும் வச்சுக்க முடியாது. இந்த வேனிட்டி மிரர்லாம் இல்லைங்க. தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு அக்சசரிஸில் போட்டுக்கலாம். செகண்ட் ரோ டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் இந்த செகண்ட் ரோ சீட்டை வந்து இந்த டபுள் சீட் இருக்குங்க. அந்த சைடு சிங்கிள் சீட்டில் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம உள்ள தேர்ட் சீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடு இருக்கிற சீட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு மட்டும் தான் பண்ண முடியும். ஃபோல்டு பண்ணிட்டு திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், திரும்பி வச்சுக்கலாம். ஆனால் ஃபுல்லாக இதை வந்து உள்ளே போகிற மாதிரி இப்போ அந்த சீட் மாதிரி சிங்கிள் சீட்டில் உள்ளே போகிற மாதிரி இதில் போக முடியாதுங்க. இதெல்லாம் தான் நம்ம ஒரு இதாக சொல்லியிருந்தோம். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதில் எதுவும் பண்ண முடியல. ரியர் ஏசி வென்ட்டு ஓரளவுக்கு ஏசி வருது. இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல இருந்து அந்த ஏசி வந்து கனெக்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. தனியாக உங்களுக்கு இதெல்லாம் ப்ரொவிஷன்லாம் கொடுக்கல. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஏசி வந்துட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா யாராவது குழந்தைங்க என்ன மிதிச்சா உடஞ்சிருது சார்ஜிங் போட்டு. அது மாதிரி தான் இருக்குது. சார்ஜிங் கேபிள் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து யோசிச்சு கொடுத்துருக்கலாம். பெருசாக நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. யாராவது கூட வரும்போது அதை யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. மேலெல்லாம் சிம்பிள் நார்மலாக தான் இருக்குதுங்க. வேறு எதுவும் எல்லாம் அந்த வேறு எதுவும் கொடுக்கல. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து தேர்ட் சீட்டை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு ட்ராலி பேக் வச்சுக்கலாம், ஒரு 3 பேக் வைக்கலாம், அவ்வளோதான்.
ஒரு 2 ட்ராலி பேக்கு கிராஸில் வைக்கலாம், மீடியம் சைஸில் இருந்தால். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்ட சீட்டை, தேர்டு சீட் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கு, அப்புறம் ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறோன்னா தேர்ட் சீட்டில் இருக்கிறவங்க சார்ஜ் போட்டுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜாக்கு ஏதாவது நம்ம ஸ்டெப்னிக்கு இது மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம கரெக்டாக டயர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் அது மாற்ற வேண்டிய வேலையெல்லாம் வராது. இது டூல்ஸ், பேசிக் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் ஸ்பேனரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் ஒரு கப் மாதிரி இருக்குதுங்க, அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஸ்டெப்னி வந்து வெளியில் எடுக்கலாம். அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சர்வீஸ் சென்டரில் யாரும் சொல்லவே இல்லைங்க, நம்மளா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். வெஹிக்கிள் காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன் ரோடு 18 lakhs வந்துச்சுங்க. ஒரு அக்சசரிஸ் ஒரு 1 lakhs போட்டிருக்கு. ரெண்டையும் பார்க்குறப்போ ஒரு 19 lakhsன்னு வச்சுக்கலாம். அந்த காஸ்ட்டுக்கு வந்து இது வேல்யூ ஃபார் மணி தான் இந்த வெஹிக்கிள். ஏன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிற நம்ம மற்ற வெஹிக்கிளில் இப்போ கிரெட்டா எடுத்துக்கிட்டோம்னா அதுவே மிட் வேரியண்ட்டே கிட்டத்தட்ட 20க்கு மேலே வந்துடுதுங்க. ஃபோக்ஸ் வேகனில், அப்புறம் கிட்டத்தட்ட டொயோட்டோவில் நம்ம போயிட்டோம்னா எல்லாமே காஸ்ட்டு தான். இப்போ என்ன விலை எடுத்துட்டோம்னா சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகம், ஆன் ரோடுமே பேஸ் வேரியண்ட்டே கிட்டத்தட்ட 25 வந்துடுது அதெல்லாம். ஸோ இந்த வேல்யூ ஃபார் மணிக்காக இதுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னென்ன அக்சசரிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கீ வந்து பேசிக் கீ தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு செட்டு ரிமோட் கீ போட்டிருக்குது, ரியர் கேமரா போட்டிருக்குதுங்க, ரியர் ஸ்பாய்லர் போட்டிருக்குது, ரியர் பம்பர் போட்டிருக்குது, அப்புறம் ஃபுட் ரெஸ்ட் போட்டிருக்கு, இந்த குரோம் எல்லாம் போட்டிருக்கு, சைடு குரோமு, விண்டோ குரோம் எல்லாம் போட்டிருக்கு. ஒரு ஃபிலிம், சன் ஃபிலிம் ஒன்று ஒட்டி இருக்குதுங்க, சைடில் மட்டும், ஃப்ரண்டில் இல்லை, சைடில் பேக்கில் மட்டும் இருக்குது. அவ்வளோதாங்க அக்சசரிஸ், அவ்வளோதான். அது ஒரு 40,000 அந்த மாதிரி வந்துச்சு. ஓவராலாக நம்மளுக்கு அக்சசரிஸ் 1 lakh. ஏன்னா பேஸ் வேரியண்ட்டுங்காட்டி இதெல்லாம் பண்ணோம். இல்லைன்னா இதே நெக்ஸ்ட்டு போயிருந்தோம், இப்போ Z4, Z6 போயிருந்தால் அது எல்லாமே வந்திருக்கும். இந்த ரியர் கேமரா வரல, Z6ல் அது எல்லாமே வந்துடும். இன்னொரு 2 lakhs எக்ஸ்ட்ரா போட்டால் நம்ம ஒரு 1 lakh எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதாங்க. அதில் ஒரு 1 lakh வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுனால ஓவராலாக ஒரு 2 lakh எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு இது எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா அதுலேயும் அலாய் வீல் வராது, அலாய் வீல் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 2 lakh எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அந்த 2 lakhsல எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங்கில் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் வந்திருக்கும். இது வந்து ஹைட்ராலிக்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. நிறைய பேர் வந்து ஹைட்ராலிக் ஹார்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் போய்க்கலாம், Z6 போய்க்கலாம். மற்றபடிக்கு இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஓகே, ஒர்த்து தான். அந்தளவுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்குது, இன்னும் நல்லா பண்ணிட்டு தான் இருக்குது. வெஹிக்கிளில் சேஞ்ச் பண்ணது அக்சசரிஸ் எதுவும் உள்ள இன்டீரியராக இன்டர்னலாக எதாவது சேஞ்ச் பண்ணாங்களா அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலு, ஃபில்ட்ரு இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது. அது இல்லாமல் 65,000ல் பிரேக் பேடு மாற்றிருக்குதுங்க. பிரேக் பேடு அது ஒன்று தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு செட்டு மாற்றிருக்குது. மற்றபடிக்கு வேறு எதுவுமே பண்ணல. எல்லாமே வந்து ரெகுலர் சர்வீஸு, ஆயில், ஃபில்ட்ரு இது மட்டும் தான் மாற்றிட்டு இருக்குது. இந்த டெஃப் வந்து ஒரு ஒரு டைம் சர்வீஸ் வரும்போது ரீஃபில் பண்ணிக்கிறோம். ஒரு 60% அந்த மாதிரி இருக்குங்க. 100% ரீஃபில் பண்ணாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸ் கொண்டு 10,000 முடிஞ்சு கொண்டு விடுறப்போ ஒரு 55 to 60% இருக்கும். திருப்பி இன்னொரு டைம் ரீஃபில் பண்ணுவோம். அது மட்டும்தான். அது ரெகுலர் காஸ்ட்டில் வந்துடுது. காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் ஒரு 11.5லேருந்து 12க்குள்ளே வரும், அவ்வளோதாங்க. அதுவுமே வந்து ரீசனபிள் தான். நம்ம மற்ற இதே மாதிரி டொயோட்டோ, ஃபோக்ஸ் வேகன் இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இது ரீசனபிள் தாங்க. இந்த காஸ்ட்டு 11,000 to 12,000க்குள்ளே வர்றது வந்து ஒரு ரீசனபிள் காஸ்ட். சர்வீஸ் காஸ்ட்டு ஓகே தான். மற்றபடிக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாம் பாசிட்டிவ் தான் வச்சுக்கோங்க. அதான் நெகட்டிவ்ங்கிறது ஒன்று, அந்த சர்வீஸ் சென்டரில் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஒன்று. அடுத்தது இந்த செகண்ட் ரோவில் மிடில் சீட் சரியில்லை, அதே மாதிரி தேர்ட் ரோவில் அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. அப்புறம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. செகண்ட் ரோ, தேர்ட் ரோவுக்குலாம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கல. இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது. அப்புறம் பேஸ் வேரியண்ட்டுக்கு என்ன வருமோ அது எல்லாமே வந்துருச்சு, அவ்வளோ. ரியர் ஸ்பாயிலர்லாம் சன்ரூஃப்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக லைக் பண்ணுறது இல்லை, அதனால் வந்து சன்ரூஃப் நம்ம எதிர்பார்க்கல. நீ சன்ரூஃப் வேணும் அப்படின்னா அடுத்த வேரியண்ட்டை தான் Z6 போயிட்டா நம்மளுக்கு சன்ரூஃபோட வந்துடுது, அதெல்லாம் போட்டுக்கலாம். நம்மளுக்கு அது பெருசாக சேஃப்டி இல்லை அப்படிங்கிறனால அது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம போகலைங்க. அது ஃபர்தராக வீடியோ போடுவோம், மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேங்க. டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 200 300 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆவரேஜாக ரன் பண்ணிவிட்டு
திருப்பி டேங்க் ரீஃபில் பண்ணி அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ரீஃபில் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்கும். அதை நம்ம ஒரு மைலேஜ் வீடியோ மேக் பண்ணி போடலான்ட்டு இருக்கிறேங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.